மக்களே வணக்கம். நாம இன்னைக்கு வந்துட்டு ஆந்திர மாநிலத்துல சித்தூர் மாவட்டத்துல சித்தூர் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் வந்து அர்த்தகிரி மலை, அதாவது வந்துட்டு அரகொண்டா ஒரு கிராமத்துல அர்த்தகிரி மலை. அதாவது வந்து இந்த அர்த்தகிரி மலை அப்படி என்னன்னா ராவணன் வந்து வதம் பண்ணோம்ல, அப்போ வந்துட்டு சுவாமி வந்து, அதாவது வீர ஆஞ்சநேய சுவாமி வந்து சஞ்சீவ மலை எடுத்துட்டு வரும்போது அந்த மலையை வந்து பரதன் என்ன பண்றான்னு சொன்னா அம்பு விட்டு அதை வந்து விடுறாரு. அப்போ அந்த மலையோட ஒரு பாகம் வந்துட்டு கீழே உழுதுங்க. அந்த மலை தான் இந்த மலை அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து வரலாறு சொல்றாங்க. இந்த மலையில வந்து வீர ஆஞ்சநேய சுவாமி வந்து அத்திவரத ஆஞ்சநேய சுவாமியாவும் இங்க வந்து காட்சி கொடுத்துட்டு இருக்காருங்க. இந்த இடம் பாருங்களேன், எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. பாக்குறதுக்கே அவ்வளவு பவ்யமா, ரொம்ப ரொம்ப எனக்கு ஏதோ ஒரு மன அமைதியா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை சுத்தி நீங்க பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். என்ன சொல்றது எனக்கு தெரியலங்க. இங்க வந்த உடனே எனக்கே வந்துட்டு ஒரு 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 ஆத்ம திருப்தி இருக்கு, ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு, மன நிம்மதி இருக்கு. முக்கியமா வந்துட்டு இது பாருங்களேன், சுத்தி வந்து இந்த மலை, இது வந்து அந்த சஞ்சீவ மலையோட ஒரு பாகம் அப்படின்னு சொல்லும் போது எப்படி சொல்றதுன்னு அது எனக்கு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு இடத்துக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். இதை பாருங்க, அமைதியான இடத்துல இந்த ஆலயம் வந்து அமைஞ்சிருக்குங்க. நீங்க கண்டிப்பா வந்து காணிப்பாக்கம் வரசித்தி விநாயகர் கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னா, வரசித்தி விநாயகர் கோயிலுக்கு இது பக்கம் தாங்க. கண்டிப்பா இங்க நீங்க வாங்க. மேல நீங்க வந்து ஆன்மீக தகவல் தெரிஞ்சுக்கணும், என்னோட சேனல் வந்து நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.